1950களின் தொடக்கத்தில் ஆப்பிரிக்காவில் உள்ள டான்சானியா மற்றும் மொசாம்பிக் ஆகிய நாடுகளின் பிரதேசத்தில் முதலாக இந்நோய் கண்டறியப்பட்டது. இப்பகுதியில் பேசப்பட்டு வந்த மகாண்டோ மொழியில் மக்கள் இதை குன்குன்யா என்று அழைத்தனர். இதற்கு மடக்கிவிட்டது என்று பொருள். குன்குன்யா என்ற பெயரிலிருந்துதான் சிக்கன்குனியா என்ற பெயர் தோன்றியது. மூட்டுகளை மடக்கி போட்ட காய்ச்சல் ஒரு வைரஸால் உண்டாக்கப்படுகிறது என்பது 1953 தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இது ஆர்போ வைரஸ் என்னும் பிரிவை சார்ந்தது. ஆர்போ வைரஸ் என்பது பூச்சி இனங்களால் பரப்பப்படுகின்ற வைரஸ்கள் எல்லாவற்றுக்குமான பொது பெயர். ஆர்த்ரோபோட் போன் வைரஸ் என்னும் ஆங்கில பெயரின் சுருக்கமே ஆர்போ வைரஸ் என்றாகிவிட்டது. இந்த வகை வைரஸ்கள் அனைத்தும் கொசு, உண்ணி போன்ற பூச்சியின உயிரிகளால் பரப்பப்படுகின்றன. சிக்கன்குனியா நோய்க்கான அறிகுறிகள் தென்படுவதற்கு 2 முதல் 12 நாட்கள் வரை ஆகலாம். முதல் அறிகுறியான காய்ச்சல் தோன்றியதிலிருந்தே அநேகமாக களைப்பும் மூட்டு வலியும் வந்து ஒட்டிக்கொள்கின்றன. காய்ச்சல் 39 டிகிரி சென்டிகிரேட் வரை போகலாம். மூட்டு வலி அநேகமாக எல்லா மூட்டுகளையும் தாக்குகிறது. கால் மூட்டுகள் மிக அதிகமாக பாதிக்கப்படுகின்றன. கை, கால்களிலும் வயிற்றுப் பகுதியிலும் சிறிய பொறிப்புகள் ஏற்படும். இந்த பொறிப்புகள் இரத்த திட்டுகளாகவும் இருக்கலாம். கடுமையான தலைவலி, கண் படலத்தில் அலர்ஜி ஆகியவையும் ஏற்படலாம். வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது நோயாளியின் கண் கூசும். சிக்கன்குனியா வைரஸை தனக்குள் தாங்கி இருக்கும் கொசு மனிதர்களை கடிக்கும் பொழுது இந்த நோய் பரவுகின்றது. இந்நோயை பரப்புவதில் ஈடிஸ் ஈஜிப்சியை என்னும் கொசு முக்கிய பங்கு வகிக்கிறது. பாத்திரங்களிலும் தொட்டிகளிலும் இருக்கும் தண்ணீரில் இந்த இனம் பெருகும். ஒரே ஒரு சிறிய பாத்திரத்தில் வைத்திருக்கும் தண்ணீரில் கோடிக்கணக்கான முட்டைகள் பொரித்து முட்டை புழுக்கள் வளரும். கர்ப்பிணி பெண்களையும் ஈடிஸ் கொசு கடித்தால் அவர்களுக்கும் சிக்கன்குனியா நோய் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. காய்ச்சல், மூட்டுவலி, வீக்கம் போன்ற அதே அறிகுறிகள் தான் இவர்களுக்கும் வரும். ஆனால் உடல் தளர்வும் களைப்பும் மற்றவர்களை விட கூடுதலாக இருக்கும். ஏற்கனவே ஹார்மோன்களின் செயல்பாடுகள் கூடுதலாக இருக்கும் என்பதால் சரும பிரிப்புகள் அதிகமாக காணப்படும். கர்ப்பிணி பெண்களுக்கு சிக்கன்குனியா நோய் தாக்கினால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டியது அவசியம். தண்ணீர் நிறைய அருந்த வேண்டும். தாங்களாகவே மருந்தை தீர்மானித்துக் கொள்ளாமல் மருத்துவர் கூறும் மருந்துகளை மட்டுமே உட்கொள்ள வேண்டும். மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று கூடுதலாக வைட்டமின் மருந்துகள், இரும்பு சத்து மருந்துகள் போன்றவற்றையும் சேர்த்துக் கொள்ளுதல் நல்லது. வெயிலிலும் வெப்பத்திலும் வெளியே செல்லாமல் இருக்க வேண்டும். சிக்கன்குனியாவால் பாதிக்கப்பட்ட கர்ப்பிணி தாய் குழந்தை பிறக்கிற நேரத்தில் குழந்தைக்கும் அந்த வைரஸை கொடுத்து விடலாம். எனவே பிறந்த குழந்தைக்கும் சிக்கன்குனியா வரக்கூடும். அம்மாவிடமிருந்து சிக்கன்குனியாவை பெறுகின்ற குழந்தைகள் உடனடியாக சுதாரித்துக் கொள்கின்றனர். எவ்வித குறைபாடும் இல்லாமல் 4-5 நாட்களில் சரியாகி விடுகின்றனர். கண்டிப்பான ஓய்வு கொடுக்க வேண்டும். நிறைய தண்ணீர் கொடுக்க வேண்டும். காய்ச்சல் அதிகம் ஏறாமல் மருத்துவ ஆலோசனையின்படி மருந்து கொடுக்க வேண்டும். வெயிலில் அனுப்பக்கூடாது. வைட்டமின் மருந்துகள் கொடுக்கலாம். காய்ச்சல் இல்லாமல் உடம்பு வலி மட்டும் இருக்கும் காலங்களில் பழங்கள், இளநீர் போன்றவற்றை கொடுக்கலாம். கேரட், தக்காளி போன்ற கரோட்டின் செறிந்த உணவுகள் கொடுக்கப்பட வேண்டும். குழந்தைகளுக்கு சொன்ன எல்லா மருத்துவ முறைகளும் முதியவர்களுக்கும் பொருந்தும். கை, கால், உடம்பு வலிக்கு லேசான வெந்நீர் ஒத்தடம் கொடுக்கலாம். முதியவர்களுக்கு சில வகையான நரம்பு கோளாறுகள் காணப்படலாம். கை, கால் அசைவுகள், விரல் உருட்டல்கள், முன்னுக்கு பின் முரணாக